அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. வேறு வேஸ்ட் வேலைக்கு இப்போ நான்லாம் பாருங்க நிறைய வேஸ்ட் வேலைக்கு போவேன். ஃப்ரெண்டுகளை திருப்திப்படுத்துறதுனால வீட்டுக்கு வாடா, நான் சரி வீட்டில் போவேன், என்னடா இது பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஜோவியலான அவருக்கு எங்கள் வீடை தவிர எங்கேயும் போக மாட்டார். வீடு சாப்பாடு தவிர வேறு யார்ட்டையும் பேசுறது, நெருங்கி பேசுறது கூட குறைஞ்சி போச்சு. பவத்தா போனதுக்கப்புறம் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார். ரொம்ப சைலண்ட் ஆகி தனக்குத்தானே தனிமையை தேடிட்டு மியூசிக் எழுதுறது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆழமாக இசை தான் அவருன்ற அளவுக்கு நேராக பார்க்குறதுனால எனக்கு ஒரு திமிர் உள்ளுக்குள்ளே இருக்கும். இளையராஜா தம்பி பண்ண நமக்கு அறிவு இருக்கோ இல்லையா அது வேறு சமாச்சாரம். ஆனால் இளையராஜாவுக்கு தம்பி வேறு யார் இருக்கா உலகத்தில்? யார்? இளையராஜாவுக்கு அப்புறம் யாருமா? இளையராஜாவுக்கு அப்புறம் யார்? நீங்கள் தான் சார். இளையராஜா மைக்கில் சொல்லு, எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தான் சார். இளையராஜாவுக்கு அப்புறம் நான் தான் கங்கை படுறதான் அண்ணாட்டே சொல்லுவேன் நான். உனக்கு அப்புறம் நான் தான் சொல்லிக்கோ, சொல்லிக்கல சொல்லிட்டேன் விழுதி உனக்கு அப்புறம் நான் பிறந்திருக்கேன்னு. அது மாதிரி சந்தோஷம். ஒரு மகா புத்திசாலிக்கு தம்பியாக இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்.